சரியான நேரத்தில் சரியான கதை. நம்மளால் வாழ்க்கையில் ஒரு படியிலேருந்து இன்னொரு படிக்கு போக முடியாததுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அனாவசியமான போட்டியும் பொறாமையும் தான். எங்கள் கோயில் தெப்பக்குளத்தில் ஒரு சின்ன பையன் கல்லை தூக்கி குளத்துக்குள்ளே போட்டு விளாண்டுட்டு இருந்தான். என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்டால், இந்த கல்லை என்னால் எவ்வளோ தூரம் தூக்கி போட முடியுதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னான். அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தா, ஒரு கல்லை தூக்கி போடுறான். அவன் ரெண்டாவது தூக்கி போடுற கல் கல்லை விட தூரமாக போய் விழுது. மூணாவது தூக்கி போடுற கல் ரெண்டாவது போட்ட கல்லை விட தூரமாக போய் விழுது. அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரியுது. நமக்கு இந்த வாழ்க்கையில் நம்ம தான் காம்படிஷன், நம்ம மட்டும்தான் ஒரே ஒரு போட்டி அப்படின்னு. நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கோன்றதும் நாளைக்கு இன்னைக்கு விட வளர்ந்துருக்குமா இல்லையாங்கிறதும் மட்டும்தான் நமக்கு முக்கியம். அனாவசியமான போட்டியும் வேண்டாம், அனாவசியமான பொறாமையும் வேண்டாம். நம்ம தான் நமக்கு காம்படிஷன். சரியான நேரத்தில் சரியான கதை. நாளைக்கு சந்திக்கலாம்.